நண்பா இன்றைக்கி சூப்பராக டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா மீன் குழம்பு பண்ண போகிறேன் நண்பா. ஸோ இதுதான் சட்டி ஏற்றியாச்சு. பாருங்கள், மீன் வந்து ஒரு கிலோ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஓவல் மீன் அது மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சாச்சு. சூப்பராக நல்லா கழுவிட்டோம். ஓகே நண்பா, ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி கீழே இருக்க டிஸ்பிளேல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஸோ பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி ஏற்றி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஒரு 20 ml ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் கடுகு இருந்தாலும் கடுகு ரொம்ப நல்லது, அது ஊற்றிக்கலாம். ஸோ சிக்கன் 65 மசாலா இந்த மீனில் போட்டு இப்போ பொரிக்கிறதுக்காக இது ஒரு 1/2 hour நீங்கள் சோக் பண்ணி வைக்கணும். நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த மசாலா வந்து எங்கே கிடைக்கிது நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது ஒன்றும் எங்கேயுமே இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் கரும்பு கடையில் கிடைக்கிது. ஸோ பாருங்கள், 1/2 hour ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லா ஊறி வறுத்து இது பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராகும். ஸோ அதுலேயும் குழம்புலையும் போடுறது மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ சட்டியில் எண்ணெய் போட்டு ஆச்சு. இப்போ வந்து பூண்டு போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பூண்டு ஒரு 10 நம்பர் போட்டுங்க. 2 சிலிவு போட்டுங்க. அப்புறம் பெப்பர் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ இதுதான். அப்புறம் நீங்கள் ஜீரா இருந்தால் ஜீராலாம் போட்டுங்க. அது ஜீரா ஒரு 2 கிராம் அந்த லெவலில் போட்டுங்க. இப்போ நான் ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் ஒரு 3 நம்பரு சாப்பிட்டு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் இருக்குது, பச்சை மிளகாய் எல்லாமே வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் போடுவேன். எப்படி இருந்தாலும் ஸ்கிப் இருக்குது. புளி வந்து ஒரு 15 கிராம் தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புளி அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை. புளி தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. புளி தண்ணி. க்ரீன் சில்லி போட்டுங்க. க்ரீன் சில்லி ஒரு 2 சிலிவாக பண்ணி ஒரு 5 இது போட்டுங்க. 5, 6, 7 இந்த மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் ஜாஸ்தி போட்டுங்க. ஸோ நான் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுவேன், அது இப்போ இல்லை. அப்புறம் ஸோ இதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. இதோட நீங்கள் வெந்தயம் இதெல்லாம் ஒரு 2 கிராம், அப்புறம் ஜீரா ஒரு 2 கிராம், சோம்பு 2 கிராம் இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராகும். அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன், 2 கத்திரிக்காய். ஸோ இதுதான். அது மேலே தோல் எடுத்துட்டேன். தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே ரேட்டாக இருக்குது கத்திரிக்காய். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆஃபர் தான். ஸோ நல்லா இதாகிட்டு பாருங்கள். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னும் ஒரு 10 கிராம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 5-6 கிராம் போட்டுக்குங்க. ஸோ ஏற்கனவே நான் பூண்டும் போட்டிருக்கேன், அது முழு பூண்டு. இது வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 கிராம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு டொமேட்டோ போட்டுங்க. 5 நிமிஷம் வச்சு ஒரு டொமேட்டோ ஒரு அது நல்லா கிண்டி விட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஸோ இது வந்து சில்லி பவுடரும் டர்மிக் பவுடர். சில்லி பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. டர்மிக் பவுடர் மஞ்சத்தூள் ஒரு 5 கிராம், மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்புறம் மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஜீரா பவுடர் கண்டிப்பாக போட்டாங்கன்னா மீன் குழம்புல. சரி, ஜீரா பவுடர் ஒரு 3-4-5 கிராம் போட்டுங்க. ஸோ இப்போ பாருங்கள், சோம்பு இப்போ போடுறோம் பாருங்கள். முன்னாடியே போட்டிருக்கணும். ஆக்சுவலி நான் கொஞ்சம் இதாகிட்டேன். ஸோ இப்போ வந்து இப்போயும் போட்டால் அந்த பச்சைத்தன்மை இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் மீன் குழம்புல. ஸோ அதனால தான் இப்போ போட்டேன்னா, அப்போ போட்டால் கொஞ்சம் இதாகிடுது, பொரிஞ்சிருது எண்ணெயில். ஸோ இப்போ புளி தண்ணி லைட்டாக ஊற்றுறேன். ஸோ ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் இது ஊற்றுனேன். ஸோ இது போட்டேன்ல மசாலாலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ வாட்ரு ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மசாலா அந்த திரண்டு வந்ததுக்கப்புறம், எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி. அதுக்கப்புறம் கோகோனட் பேஸ்ட்டு பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கரெக்டான டைம். இந்த டைமில் மீன் ஃப்ரை பண்ணி அப்படியே சூடாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் சூடு பண்ணி ஆறி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நீங்கள் கூட அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுடணும் எப்பயுமே. ஸோ நான் இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே போடுவேன் ஃப்ரெஷ்ஷாகவே. சரி, ஸோ இதில் இருக்க எண்ணெய் அதில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி பார்க்குறதுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும்.
இப்போ வந்து நான் கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். கோகோனட்டு ஒரு 50 கிராம் போட்டுங்க. கோகோனட் பவுட்ரு இது ஆக்சுவலி. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் நீங்கள் போட்டுங்க. நான் இங்கே சவுதியில் இருக்கனால இந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன். இங்கே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. 4 ரியால் சொல்கிறாங்க ஒரு தேங்காய். ஸோ இங்கே வரும் ஒரு தக்காளி ஒன்று போட்டுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு நல்லா அடிச்சுக்குங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பா. ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பேஸ்ட்டு ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கோகோனட் பேஸ்ட்டு. ஸோ 70 கிராம் வந்திருக்கும். ஓகே நண்பா. ஸோ அதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜாலில் அதை கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க. குழம்பு ரெடி ஆகிரும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த பொரிச்ச மீனை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீனை ஆட் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிறவங்க தான். சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்றலாம். பாருங்க இப்போ இது மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப பெருசாக போகும். சார் நான் கட் பண்ணிடுறேன். அதனால தான் இப்போ வரும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. செம்மையாக வவ்வால் மீன் அருமையாக இருக்கும். இந்த மீன்லாம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது. கண்ணுக்கு உடம்புக்கு எல்லாம் நல்லது. மீனை எப்பயுமே வாரம் ஒரு மீனை சாப்பிட்ருங்க. ரொம்ப நல்ல வாரத்துக்கு 2 நாளாக ஒரு மீனை சாப்பிட்டு விட்ருங்க. எல்லா மீனும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வருங்க உப்பு நான் இப்போ போடுறேன். உப்பு நான் முன்னாடியே போட்டுக்கணும். உப்பு இல்லாத டைமில் உப்பு போட்டுருச்சு. உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தால் கூட போட்டுங்க. சரி தான் பாருங்கள். இப்போ மூடியை போட்டுலாம். மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கொதிச்சதுக்கப்புறம் அது ஃபிலிமில் வச்சு விட்ருங்க. சீக்கிரம் கொதிச்சிடும். அதுக்கப்புறம் வச்சு மீன் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. இப்போ கூட நீங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் செம்மையாக அந்த ஃப்ளேவர் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மீன் நல்லா இருக்குமா இல்லையான்னு. உடம்பு மேலே பாருங்கள் எண்ணெய்லாம் திரண்டு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் தலையெல்லாம் பொரிச்சு செம்மையாக. இப்போ நான் பட்டர் கீ ரைஸும் வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து சாப்பிட்ருக்கேன். பொரிச்ச மீன் பாருங்கள் பக்கத்தில் அதுவும் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. கீ ரைஸில் இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. பாருங்கள் பெப்பர்லாம் எப்போயுமே சாப்பிடுங்க. எதுலேயுமே பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் முழு பெப்பர் பவுட்ரு கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நல்லா முழு பெப்பராக நல்லா எதுலேயுமே குழம்புல சேர்த்துங்க. எல்லா குழம்புலையும் நான் எப்போயுமே மோஸ்ட்லி எல்லா குழம்புலையும் சேர்த்துக்குவேன். அதனால் உங்களுக்கு ஒரு மாற்றமும் தெரியாது. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். பாருங்கள் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. பாருங்கள் மீன் சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. என்னோடய சேனல் பாருங்கள் டிஸ்பிளே போயிட்டுருக்கு. அதை அப்படியே ஒரு கிளிக் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் என் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் கர். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.